தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆற்காடு நவாப் காலத்திலிருந்தே அது சுவையுடன் தயாரிக்கப்படும் இந்த இனிப்பு வகைக்கு வேலூரில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும் ரசிகர்கள் உண்டு. தூத்துக்குடிக்கு மக்ரூன், திருநெல்வேலிக்கு அல்வா என்று தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊர்களுக்கும் தனித்துவம் வாய்ந்த இனிப்பு வகைகள் உண்டு. அதுபோன்று வேலூரில் மட்டுமே தயாரிக்கப்படும் மக்கன் பேடா என்ற இனிப்பு வகை பல்வேறு மாநிலங்களிலும் பிரசித்தம். கோவா, மைதா, சர்க்கரை, நெய் இவற்றுடன் இயற்கையாக விளையும் அத்திப்பழம், பேரிச்சை, வெள்ளரி விதை, பாதாம், பிஸ்தா பருப்பு போன்றவற்றை சேர்த்து தயாரிக்கப்படும் மக்கன் பேடா 5 நாட்கள் வரை கெடாமல் இருக்கும் என்று தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். ஆற்காடு நவாப் காலத்தில் 60 உற்பத்தி கூடங்களில் தயாராகி வந்த இந்த மக்கன் பேடா தற்போது 15 உற்பத்தி கூடங்களில் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆற்காட்டில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் மக்கன் பேடா. நாங்கள் வெளியூருக்கு எந்த ஊருக்கு எடுத்துட்டு போனால் எங்கள் சொந்தக்காரங்களாம் நாங்கள் போகும்போது எங்களை எதிர்பார்க்குறவங்க இந்த ஸ்வீட் மக்கன் பேடா ரொம்ப விரும்பி எதிர்பார்ப்பாங்க. வேலூரில் மட்டுமே தயாராகும் மக்கன் பேடா பெங்களூர், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆகிறது என்பது இதன் தயாரிப்பாளர்கள் பெருமையுடன் கூறுகின்றனர்.